மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த என்னங்க சிவாஜி இப்படி ஆகி போச்சு அப்படி ஒரு டயலாக் இருக்கும்ல, அதே மாதிரி என்ன அமீர் இப்படி ஆகி போச்சு. ஏன்னா சுமார் 4000 கோடி மதிப்பிலான சர்வதேச அளவிலான போதைப்பொருள் கடத்தல் மன்னன், திமுகவோட முக்கிய நிர்வாகி, உதயநிதிக்கு மிகவும் நெருக்கமான இந்த ஜாஃபர் சாதிக்கை கைது பண்ணாங்க. ஜாஃபர் சாதிக்கை கைது பண்ணோமே நம்ம எல்லா பேரும் என்ன சொன்னோம்னா, இவருக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய 2 வட்டம் இருக்குது. ஒன்று தொழில் வட்டம், இன்னொன்று அரசியல் வட்டம். அந்த தொழில் வட்டத்தில் மிகவும் முக்கியமான நபர் இந்த அமீர் அவர்கள் தான், இயக்குனர் அமீர் அவர்கள் தான். அவரை கூப்பிட்டு ஒழுங்காக விசாரிக்கிற விதமாக விசாரிச்சோம்னா, இங்கே ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, இங்கே திரைப்படத்துறையில் ஆரம்பிச்சு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிச்சு பிற துறைகளில் இவர் என்னென்ன கான்டாக்டை இவருக்கு உருவாக்கி கொடுத்தார் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அமீர் தான் இங்கே பெரிய நெட்வொர்க், அதாவது இந்த போதை கடத்தல் மன்னனுக்கு பெரிய நெட்வொர்க் உருவாகிறதுக்கு முக்கிய காரணகர்த்தா. அதோட சேர்த்து அவர் தொழிலில் ஒரு முக்கியமான கூட்டாளி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். தேசிய போதைப் பொருள் ஒழிப்பு முகம் என்ன பண்றாங்கன்னா, சம்மன் கொடுத்து நீ கொஞ்சம் டெல்லி வரைக்கும் வந்துட்டு போயா அப்படின்னு சம்மன் கொடுத்துருக்காங்க. வாராஜா அங்கே வச்சு கவனிக்க வேண்டியிருக்குன்னு. இவர் மட்டும் கிடையாது, கூடுதலாக 2 பேர், மொத்தம் 3 பேர். அது மிக முக்கியமான நபர் அமீர், இரண்டாவது மிக முக்கியமான நபர் இந்த அப்துல் பாசித் புகாரி. இந்த அப்துல் பாசித் புகாரியை தான் அமீர் எல்லா பேட்டியிலும் மீண்டும் மீண்டும் சொல்லியிருப்பாரு. இவருக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை, இவருக்கும் ஜாஃபருக்கும் சம்பந்தம் இல்லை, இவர் நல்லவர், இவர் வல்லவர் அப்படின்னு சொல்லி இவரை காப்பாற்றுறதுக்கான பெரிய முயற்சியில் ஈடுபட்டிருப்பார். ஏன் அப்படின்னா, ஏன்னா இந்த அப்துல் பாசித் புகாரி சம்பந்தப்பட்ட லிங்க் இருக்கு இல்லையா, அது எல்லாமே எங்கே போகுது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய முக்கியமான இஸ்லாமிய ஜமாத்துகளை ஃபுல்லாக பிடிக்குது. இந்த ஜமாத்துகள் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள் ஃபுல்லாக இவரோட லிங்க்ல வராங்க. எனவே இது பெரிய தர்ம சங்கடமான நிலைமை, தெரியாம மாட்டிக்கிட்டாங்க பாருங்க, அவங்களுக்கு சேர்த்து உருவாக்கி இருக்கு அமீரோட இந்த செயல்னால. எனவே அமீர் இவரை மட்டும் இப்படியா காப்பாற்றுன்ற முயற்சியில் எப்படியோ ஜாஃபர் மாட்டிக்கிட்டான். இவனை அந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க்கில் அது வந்து வெளியே கொண்டு வரதுக்கு எல்லா பேட்டிகளையும் உத்தமன் சொல்லி இருந்திருப்பாரு. இவருக்கு சேர்த்தே சம்மன் கொடுத்துட்டானுங்க. நீ வாயை வச்சுட்டு சும்மா இருந்தா கூட இவர் விட்டுருக்கோம். எது என்சிபி, இவர் நல்லவேன்னு ஒரு 10 தடவை அழுத்தி சொன்னார்ல, நமக்கே சந்தேகம் வந்துடும் இவர்கிட்ட ஏதாவது இருக்கணும். எனவே இவரோட சேர்த்து 3 நபர்களுக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு நபரை பற்றின விஷயங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொழில் கூட்டாளிகளா, வேற எதுவுமே கிடையாது, தொழில் கூட்டாளிகளா இவங்க 2 பேருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப உடனடியாக பத்திக்கிட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இதற்கடுத்து யார் யாருக்கெல்லாம் சம்மன் வரும்? எனக்கு தெரிஞ்சு இந்த போதைப் பொருள் ஒழிப்பு முகம் இருக்காங்களே, அவங்க எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜாஃபருடன் வர்த்தக ரீதியாக அவருக்கு அந்த போதைப் பொருள் கடத்தின மூலமா கிடைச்ச காசு இருக்கு இல்லையா, அது எப்படி நகர்த்தினாரு, அதுக்கப்புறம் இங்கே அதாவது லோக்கல் மார்க்கெட்ல இந்த போதைப் பொருள் நகர்த்துறதுக்கு என்ன மாதிரி கட்டமைப்பு வச்சிருந்தாரு. இந்த தொழில் கட்டமைப்பில் எவன் இருக்கானோ அவனை ஃபுல்லாக உள்ள கூப்பிட்டு அதுல விசாரணை தொடங்குறது தான் தேசிய போதைப் பொருள் ஒழிப்பு முகமையோட முக்கியமான எண்ணமா இருக்கு. அந்த வேலை பார்க்கும்போது இந்த 2 பேரோட முடியாது, அந்த வகையில் இந்த 2 பேரோட முடியாது. அடுத்து யார் யாருக்கெல்லாம் விரிவடைய வாய்ப்பு உண்டு அப்படின்னு இன்னும் சிலரை நாங்கள் அறிமுகப்படுத்துறோம். அது யார் அப்படின்னா, இவங்க கட்டாயம் கூப்பிட்டு விசாரிக்கப்பட வேண்டிய நபர்கள். அது யாரு அப்படின்னா, இப்ப ஜாஃபரோட மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய 2 பேர்னா இந்த அப்துல் பாசித் புகாரி, அதுக்கப்புறம் இயக்குனர் அமீர் அவர்கள். இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கட்டமைப்பு இருக்குல்ல, அந்த கட்டமைப்பில் மிக முக்கியமான நபர்கள் யார் அப்படின்னா, இந்த டெலிவரிக்கு 2 கம்பெனிகளை உருவாக்கி இருக்காரு. ஒன்று ஜூகோ டெலிவரிஸ், இன்னொரு ரஸ் டெலிவரி. இந்த 2 கம்பெனிகளுமே ஒரு பொதுவான பார்ட்னர் தான் இருக்காங்க. அந்த பார்ட்னர்ஸ் இவங்க தான். அந்த முக்கியமான பார்ட்னர் யார் நமக்கு தெரிய வருது அப்படின்னா, கௌஷியா பேகம் அப்படின்ற ஒரு லேடி, அதுக்கப்புறம் ஹாஷன் ஃபயாஸ், அதுக்கப்புறம் இர்ஃபான் புகாரி. இந்த மாதிரி நபர்கள் இவங்களோட சேர்த்து இன்னும் சிலர் வராங்க. அவங்களை காமிச்சிடுறேன். அவங்க வேற யாரும் கிடையாது, இந்த 2 நிறுவனங்கள், இந்த ஜோயோ டெலிவரி அதுக்கப்புறம் ரஸ் டெலிவரிஸ் இல்லையா, இந்த 2 நிறுவனங்களுடைய பார்ட்னர்ஸ் யார் அப்படின்னா, இர்ஃபான் புகாரி, இந்த சுதர்சன், அதாவது சுதான் ஒருத்தர் இப்ப சமீபத்தில் கைது பண்ணாங்க, அந்த ஆள் ஆல்ரெடி கைது. அதுக்கப்புறம் கௌஷியா பேகம், அதுக்கப்புறம் ஹாசன் ஃபயாஸ், அதுக்கப்புறம் சரண்யான ஒரு லேடி கோயம்புத்தூர்ல இருந்து வராங்க. இந்த எல்லா பேருமே இந்த நபர்கள் தான் அடுத்து சம்மன் கொடுத்து விசாரிக்கப்பட வேண்டிய நபர்கள். ஏன் அப்படின்னா, ஜாஃபர் உருவாக்குற நெட்வொர்க்ல நீங்க கவனிச்சீங்கன்னா, டெலிவரி ஒரு பக்கெட்டு, இன்னொரு பக்கம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு பக்கெட்டு. அதாவது இவனோட சரக்கை டெலிவரி பண்றதுக்கு, லோக்கல் மார்க்கெட்டில் டெலிவரி பண்றதுக்கு 2 நிறுவனங்களை உருவாக்குறான். அதுக்கப்புறம் பிறரை சார்ந்து இருக்காம டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லையா, அதாவது சரக்கை நகர்த்துறதுக்கு போர்மான டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவை, அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சம்பந்தமான ஒரு நிறுவனங்களை உருவாக்குறான். அதுக்கப்புறம் உணவகங்களை ஓப்பன் பண்றான். உணவகங்களை எதுக்கு ஓப்பன் பண்றான்னா, அந்த உணவகம் சொல்லி தான் இந்த பொருட்களை நகர்த்த முடியும். எது, இந்த கஞ்சாவை நகர்த்த முடியும். அந்த கஞ்சாவை நகர்த்துறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவை, டெலிவரி நிறுவனங்கள் தேவை. இது புரியுதா? இந்த நெட்வொர்க்கை ஃபுல்லாத்தையும் உருவாக்குறான். சர்வதேச அளவில் இந்த கடத்தலை நியாயப்படுத்துறதுக்காக, அதாவது ஒரு அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரதுக்காக இவன் என்ன பண்றான்னா, சர்வதேச அளவில் ஓவர்சீஸ் நிறுவனங்களை உருவாக்குறான். அதாவது வெளிநாடுகள் இறக்குமதி பண்ணேன், ஏற்றுமதி பண்ணேன், என்னடா பண்ணேன், என்னத்தையோ பண்ணேன் அப்படின்னு கணக்கு காட்டணும் இல்லையா. அப்படி கணக்கு காட்டினாதான் நான் வெளியே ஒரு பொருளை அனுப்புனேன், இந்த பொருளை இறக்குமதி பண்ணேன்னு இவங்களால ஒரு பிசினஸ்க்குள்ள கொண்டு வர முடியும்.
பண்ணது கஞ்சாவை கடத்துறதான். எனவே இந்த நிறுவனங்கள் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட நபர்களை ஃபுல்லாத்தையுமே முதலாவது விசாரணை வளத்துக்குள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு சம்மன் கொடுத்து அவங்க எப்படி இதில் தொடர்பு இருக்காங்க, உண்மையிலே தெரிஞ்சுதான் உள்ள தொடர்புல வந்தாங்களா இல்லை தெரியாமல் மாட்டிக்கிட்டாங்களா, இந்த மாதிரி விஷயங்களை விசாரிக்கப்பட வேண்டியிருக்கு. நிறுவனங்கள் இது மட்டும் கிடையாது, முதல் லேயரில் ஜாஃபருடைய முதல் 2வது லேயரில் இருக்கிறது இந்த நிறுவனங்கள். இதை தாண்டி அடுத்தடுத்த லேயரில் ஏகப்பட்ட நிறுவனங்கள் விரியுது. எடுத்துக்காட்டுக்கு இந்த சதான்ற நபர் கைதானார். இந்த சதான்ற நபருக்கு ஒரே ஒரு நிறுவனம், அதாவது ஜாஃபருடன் கூட ஒரே ஒரு நிறுவனத்தில் மட்டும் தொடர்பு கிடையாது, கூடுதலாக ஏகப்பட்ட நிறுவனங்களோட தொடர்பு உண்டு. அந்த நிறுவனங்கள் பார்த்துச்சுங்க, எவர் கிரீன் ரினியூவபிள் எனர்ஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஒன்று, அப்புறம் விசிஎஸ் அப்படின்னு ஒரு பிரைவேட் அட்வைசரி கம்பெனி ஒன்று. இந்த 2 நிறுவனங்கள்லுமே இந்த சாதாரண நபருக்கு தொடர்பு இருக்கு. எனவே இந்த 2 நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட நபர்களை தோண்டி எடுத்தா அதுவும் பூதாகரமாக விரியுது. இந்த கைது, இந்த சாதாரண நபரை கைது பண்ணதுக்கு அப்புறம் தான், ஜாஃபரை கைது பண்ணதுமே அடுத்து இமிடியேட்டாக கைது பண்ணது என்சிபி இவரை தான். இவர் கைதுக்கு பின்பு முழு விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் டைரக்டர் அமீருக்கு கொடுக்குறாங்க சம்மன். அதுக்கப்புறம் அந்த அப்துல் பசீத் புகாரிக்கு கொடுக்குறாங்க. இவங்க எல்லா பற்றியும் கணக்கிட்டு வச்சுக்கோங்க, இவங்க எல்லாரும் நெருங்கின தொழில் கூட்டாளிகள். அதில் இன்னும் அவங்க சம்மன் கொடுக்காம இருக்கிறது யாருக்குன்னா இந்த டெலிவரி நிறுவனங்களுக்கு. அதில் இன்னும் அவங்க சம்மன் கொடுக்காம இருக்கிற டெலிவரி நிறுவனத்துக்கு மட்டும்தான். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் சம்பந்தமாக யார் பார்த்துக்கிட்டானா அப்துல் பசீத் புகாரி தான். அவர்கிட்ட 2 நிறுவனங்கள் இருந்தது, அந்த 2 நிறுவனங்களே டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்துக்கிறாரு. இன்னொரு ஓவர்சீஸ் சம்பந்தப்பட்ட நிறுவனம் இல்லையா, அது யாரு கீழே வருது அப்படின்னா இயக்குனர் அமீருக்கு கீழே வருது. எனவே இந்த 2க்குமே கொடுத்தாச்சு. இங்கு விசாரிக்கப்பட வேண்டியது யாருன்னா இந்த டெலிவரி நிறுவனங்கள் தான். இந்த டெலிவரி நிறுவனங்கள் எல்லாத்தையுமே யார் இயக்குனா அப்படின்னா இந்த சதா தான். எனவே சதாவுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நபர்கள் எல்லா பேருக்குமே சம்மன் கிடைக்கும். இதற்கடுத்து தொழில் சார்ந்து யார் யாருக்கு சம்மன்றதை அடுத்தடுத்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இப்போ இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இவங்க பாதுகாப்பாக எப்படி இங்கே இருந்தானுங்க, பாதுகாப்பாக தமிழ்நாட்டுக்குள்ள இந்த ஜாஃபர்ன்ற சர்வதேச போதை கடத்தல் மன்னன் திமுகவோட ஆதரவோட உள்ள இருந்தார். அப்படின்னும் போது ஆளுங்கட்சியான திமுகவுக்கு இதில் ஏதாவது பங்கு இருக்கா? இதுதான் எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்சு எல்லா பேருமே தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை கேள்வி எழுப்புறாங்க. இன்ன வரைக்கும் ஸ்டாலின் ஆரம்பிச்சு உதயநிதி வரைக்கும் வாயை திறக்கிறதே கிடையாது. ஊர் வாய் எல்லாம் பேச வேண்டியது, இதுக்கு வாயை திறக்கிறதே கிடையாது. இவங்களுக்கும் சம்மன் கொடுக்கணும், இவங்களுக்கும் அடுத்த சம்மன் ஆரம்பிக்கும். தொழில் கூட்டாளிகளுக்கு சம்மன்னா இவங்களை பாதுகாக்கிறதுக்கு அரசியல் கட்சியாக திமுக நின்றுச்சு இல்லையா, அதற்கான சம்மன் ஆரம்பிக்கும். அந்த சம்மன் எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா எழுதி வச்சுக்கும், இந்த சம்மன் திமுகவுக்கு கொடுத்தே ஆகணும். ஏன்னா இதில் திமுகவுக்கு பெரிய லெவலில் போதுமான தொடர்பு இருந்திருக்கு. இதில் அரசியல் கூட்டாளிகளை முதலாவது கைது செய்யப்பட வேண்டிய நபர் யாருன்னா இவர் தான். இவர் பேர் சிற்றரசு. இந்த சிற்றரசு யாருன்னா உதயநிதிக்கு வலதுகரமாக இருக்கக்கூடிய நபர். உதயநிதிக்கு வலதுகரம், அதோட சேர்த்து தென்சென்னை திமுக உடைய மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன் அதுவா இருக்காரு. ஆனால் உதயநிதிக்கு வலதுகரமாக இருக்கக்கூடிய நபர். ஊருக்குள்ள எல்லா கட்ட பஞ்சாயத்தையும் பார்த்துட்டாப்புல. இவர் தான் இவருக்கு நெருக்கம். அதாவது போதுமான அளவுக்கு ஜாஃபர் சம்பாரிச்ச காசுல யாருக்கு எந்த அரசியல் கட்சிக்கு அதிகமாக செலவழிச்சார், அந்த அரசியல் கட்சியில் யாருக்கு அதிகமாக செலவழிச்சார் அப்படின்னா இந்த சிற்றரசு தான். சிற்றரசு தான் போதுமான அளவுக்கு காவல்துறை வட்டத்திலிருந்து எல்லா இடங்கள்லையுமே இவர் அறிமுகப்படுத்தி போதுமான பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வச்சிருந்தது. எனவே சிற்றரசுக்கு போதுமான தகவல்கள் தெரியும். சிற்றரசு உடனடியாக கைது செய்யப்பட வேண்டிய நபர். அவர் கைது பண்ணால் மட்டும்தான் அடுத்த கட்டமாக அரசியல் சார்ந்த விஷயங்களை யார் யாருக்கு சம்மன் கொடுக்கணும், எப்படி சதாவை கைது பண்ணதுக்கு அப்புறம் யார் யாருக்கு சம்மன் கொடுக்கணும் எப்படி என்சிபிக்கு தெளிவாச்சோ, அதே மாதிரி நம்ம சிற்றரசை கைது பண்ணா மட்டும்தான் அரசியல் வட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் சம்மன் கொடுக்குன்ற விஷயமும் தெளிவு பெறும். இந்த சிற்றரசு மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் அண்ணா நகர் எம்எல்ஏ மோகனும் இதில் உள்ளடங்குவார். இந்த சிற்றரசு எந்த தைரியத்தில் இந்த போதை கடத்தல் மன்னனுக்கு போதுமான ஆதரவாக இருந்தான் அப்படின்னா ஒரே ஒரு ஆள், அந்த ஒரு ஆளுக்கு நீங்கள் சம்மன் கொடுத்து தான் ஆகணும். அந்த ஒரு நபர் வேற யாரும் கிடையாது, சாட்சாத் நம்ம கருணாநிதி அவர்களுடைய கொள்ளு பேரன் உதயநிதி அவர்கள். இந்த உதயநிதி அவர்களுடைய போதுமான தொடர்பும் போதுமான ஆசீர்வாதம் தான் ஜாஃபர் இங்க எந்த பிரச்சனையும் திக்காம பெரிய லெவலில் போதை கடத்தல சுதந்திரமா பண்றதுக்கு முக்கிய காரணகர்த்தா. எனவே உதயநிதிக்கு கட்டாயம் சம்மன் கொடுத்தே ஆகணும். முதலாவது இவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உதயநிதிக்கு சம்மன் கொடுத்து விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி ஜாஃபர் இங்க அதாவது சென்னைக்குள்ள எப்படி ஜாஃபர் இந்த காவல்துறை வட்டம் இருக்குல்ல அதுல இருந்து போதுமான அளவுக்கு தப்பிக்க முடிஞ்சது, இல்லாட்டி போதுமான பாதுகாப்போட இங்க வலம் வர முடிஞ்சது. இந்த இதுக்கு உண்மையிலேயே சரியான விடை கிடைக்கணும்னா அதுக்கு உதயநிதி தான் கைது பண்ணணும். இதுல கடைசியா ஒரு நபருக்கு சம்மன் கொடுக்க வேண்டியிருக்கு. அது யாரு நினைக்கிறீங்க? வேற யாரும் கிடையாது. யோ மிலிட்டரி இனியா இங்கே அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ்நாடு டிஜிபி சங்க ஜிவால், அட பாவிகளா, யோ மிலிட்டரி இனியா இங்க நிக்கிற அப்படின்னு ஊரெல்லாம் அசிங்கப்பட போறாரு. நம்ம தமிழ்நாட்டுக்கே சேர்த்து டிஜிபி இருக்கக்கூடிய நபரு, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஒரு நபரு, தமிழ்நாட்டுடைய காவல்துறைக்கு தலைமை தாங்கிறாரு, அவருக்கே சம்மன் கிடைச்சு வச்சுக்கவே இதோட வெக்கக்கேடான விஷயம் எதுவுமே கிடையாது. ஸ்டாலின் மரியாதையா தானே முன் வந்து பதவி விலகிறது நல்லது. ஊரெல்லாம்
எடப்பாடி பதவி விலகு, எடப்பாடி பதவி விலகு கத்தி தெரிஞ்சாலும் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அவர் பதவி விலகிறது மரியாதை. ஏன்னா போதைப்பொருள் கடத்தல் மன்னனை வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள நீ சிசிடிவி மாட்டின பாரு, இதை விட ஒரு கேவலமான போலீஸ் உலகத்தில் பார்த்ததே கிடையாது. என்ன கூப்பிட்டு கேட்க முடியும் அப்படின்னா, நீ தான் டிஜிபி, யார் யார் வராங்க, உங்களுடைய ஃபங்க்ஷனில் யார் முக்கியமான நபர்கள், உங்கள் நிகழ்ச்சிகளில் தலைமை தாங்கக்கூடிய நபர்கள் யாரு, அப்படியான நபர்களின் பின்புலம் என்ன, முக்கியமாக குற்ற பின்னணி என்ன, இதெல்லாம் தெரியாம நீனு இந்த ஆள் கொடுத்த சிசிடிவியை வாங்கி ஊரெல்லாம் மாட்டின, உன்னால வெக்கமா இல்லையா அப்படின்னு என்சிபி கேட்கும். இதை விட ஒரு அசிங்கம் எதுவுமே கிடையாது. எனவே கடைசியா நம்ம மிலிட்டரியே மாட்டுவாப்ல. பதிவோட இறுதியாக இப்படியான குற்றங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் எந்த மதத்தின் பின்னாடி ஒளியறதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது. அமீர் எடுத்த எடுப்பிலேயே, யார் இயக்குனர் அமீர் எடுத்த எடுப்பிலேயே தன்னுடைய மதத்தின் பின்னால போய் ஒளியறத முயற்சி பண்ணுவார். நான் சொன்னேன், அதே மாதிரி எல்லா பேட்டிகளையும் என்னுடைய பெயர் தான் இதுக்கெல்லாம் காரணம், ஏன்பா ஊரெல்லாம் போதைய கடத்த வேண்டின்னு அதை என்னன்னு கூப்பிட்டு கேட்டா என் பேர் தான் உங்களுக்கு காரணமா, அவ்வளவு நிப்பையா? இப்ப என்சிபி சம்மன் கொடுத்துருக்கு, இப்ப அங்க போய் அமீர் அங்க உட்காந்துக்கிட்டு என்னுடைய பெயர் தான் உங்களுக்கு பிரச்சனையா அப்படியே பேச முடியும்? கேட்டகளுக்கு தான் பதில் சொல்ல முடியும். அந்த பதில் இங்க சொல்லவே இல்லை பார்த்தீங்களா? எனவே இங்க உடனே ஓடி போய் சிறுபான்மையினர், நான் ஒரு இஸ்லாமியர் எனவே என்னைய தாக்குறாங்க அப்படி போய் ஒளியாம பாருங்க, அவன் தான் முதல் எதிரி யாருக்கு? இஸ்லாமியர்களுக்கு. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் மிக முக்கியமாக ராமநாதபுரத்திலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு இந்த கடத்தல்கள், இதே போதைப் பொருளுடைய கடத்தல் ரொம்ப தீவிரமா நடக்குது. அதுக்கு முக்கியமான கொரியர் கம்பெனி முக்கிய காரணம், அதோட சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஜமாத்துகளும் முக்கிய காரணம். இவங்க எல்லா பேரும் சேர்ந்து கூட்டு கலவணியாக அந்த வேலை பார்க்குறாங்க. அதற்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மத ரீதியாக இளைஞர்கள் இருக்காங்களே மூலச்செலவு பண்ணி இதை பயன்படுத்தி இருக்காங்க. இவங்க சம்பாதிக்கிறதுக்கு மதத்தின் பின்னால் ஒழிஞ்சுக்கிட்டு இளைஞர்களை பயன்படுத்துறாங்க. எனவே இது ஒரு பெரிய நெட்வொர்க், சின்னதெல்லாம் கிடையவே கிடையாது, ஒரு பெரிய நெட்வொர்க். ஒட்டுமொத்த நெட்வொர்க்கையும் பிடிச்சி உள்ள போட வேண்டியிருக்கு. அது எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா உதயநிதியிலிருந்து ஆரம்பிக்கணும்.